நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்திக்கு எடுக்கக்கூடிய கேப்சிகம் தால் கிரேவி தான் பார்க்க போறாங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை, கசூரி மேத்தி, இஞ்சி கம்பல்சரி துருவி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இதை அப்படியே நம்ம சுட சுட அப்படியே சர்வ் பண்ணுங்க. அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்க முடியும். எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சு சப்பாத்திக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி, சாலடு, இந்த கேப்சிகம் தால் தாங்க. அதுக்கப்புறம் இடியாப்ப தேங்காய் பால். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யலாங்க அது பார்த்தலாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாசிப்பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் குடமிளகா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்திட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வெந்த பாசிப்பருப்பு அதில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்த்திட்டு அப்படியே நம்ம அந்த மல்லித்தலை, கசூரி மேத்தி சேர்க்க வேண்டியதாங்க. அருமையான நார்த் இந்தியன் ஸ்டைலில் கேப்சிகம் தால் கிரேவி.